ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமா இருக்கிற அண்ணன் மெய்யநாதன் அவர்களை பற்றி சில விஷயம் பேசுவோமே அப்படின்னு வந்திருக்கேன். ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு இவரை விட்ட ஆளே கிடையாது. அதாவது நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துலேயும் கலந்துக்கிற, எல்லாரோடும் இணக்கமாக இருக்கிற, எல்லாரோடும் அன்பாக இருக்கிற இவர் மாதிரி ஒரு அமைச்சர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இவங்களை நம்ம எந்த காலத்துலேயும் மிஸ் பண்ணிடவே கூடாது. குறை பார்க்குறவங்க, குறை கண்ணாடி போட்டு பார்க்குறவங்களுக்கு குறையாவே தெரியும். ஒரு ஆள் வீட்டில் உட்காந்துருந்துருக்காரு, எழுத்த மாதிரி பக்கத்து வீட்டில் துணியை காய போட்டுக்கு இருந்திருக்காங்க. இவரை ஒரு ஒய்ஃபை கூப்பிட்டு சொன்னாராம், இவ்வாறு துணியெலாம் இவ்வளோ அழுக்காக இருக்குது, இது எப்படி தான் இது துவைக்குதா என்னன்னு தெரியல, சும்மா காய போடுறாங்க அப்படின்னு. இதே மாதிரி ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் உட்காந்துருந்தவர் டக்குன்னு வந்து, இன்னைக்கு மட்டும்தான்ப்பா பளிச்சுன்னு துவைச்சிருக்கு, இல்லை எல்லா துணியும் வெள்ளையேறுன்னு இருக்குப்பா அப்படிங்கிறதுல அவள் பொண்டாட்டி சொன்னிச்சான், இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு கண்ணாடி அழுக்காக இருந்துச்சு, இங்கே இந்த அழுக்கு கண்ணாடியிலேருந்து அவங்க வீட்டை பார்த்தனால எல்லாம் அழுக்காகவே தெரிஞ்சிச்சு, நான் கண்ணாடியை நேற்று தான் துடைச்சேன், இப்போ துடைச்சவொடனே இப்போ பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி தான் அவங்க அந்த குறை கண்ணாடி போட்டு பார்க்குற ஆளுகளுக்கு எல்லாமே குறையாக தான் தெரியும். ஆனால் நம்மளை கேட்டால் இவர் மாதிரி ஒரு அமைச்சர், இவர் மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இவர் மாதிரி ஒரு மனித நேயமிக்க ஆளே கிடையாது அப்படிமா. அதை இவரை தவற விடக்கூடாது அப்படிங்கிறதான் இது. ஒரு ஆற்றுல அப்படி போயிட்டே இருந்திருக்கான், ஒரு வைரம் கிடந்திருக்கு, அது வைரம்னா அவனுக்கு தெரியாது, அவன் எடுத்து கொண்டு போய் ஒரு கடையில் கொண்டு போய் கொடுத்துருக்கான். அவன் பார்த்துட்டு இதுக்கு ஒரு 25 ரூபா மதிப்பு இருக்கும், வேணா 25 ரூபா வாங்கிக்க அப்படின்ட்டு. எங்க ஒரு 50 ரூபாயா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அந்த வைரத்தை கண்டெடுத்து சொல்லியிருக்கான். இல்லை 25 ரூபா தான், இவ்வளவு தான் இது ஒரு வேல்யூ, இதில் நீ வாங்கிக்கிறான் தான் வாங்கிக்க, இல்லாட்டி போ அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு என்ன, வைர வியாபாரிக்கு என்ன நோக்கம்னா, எப்படியும் நம்மகிட்ட தான் திருப்பி வருவான், இது லட்சக்கணக்கில் விலை போகும், இவனுக்கு விலையும் தெரியல, ஒரு கர்மமும் தெரியல, இவனை நம்ம ஏமாற்றி போடுவோம் அப்படின்னு. இதை கவனிச்சுக்கிருந்த பக்கத்து கடைக்காரன் கூப்பிட்டு, எவ்வளோப்பா நீ கேட்குற, எனக்கு 50 ரூபா கொடுத்தா போதும், இந்த 100 ரூபாயை வச்சுக்க, நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு இருக்கான். அவன் 100 ரூபாய் வாங்கையில் இந்த ஏற்கனவே பேரம் பேசினா பற்றியெல்லாம் அவன் கூப்பிட்டு சொல்லியிருக்கான், வேறு முட்டா போல, அது வைரம்டா, பல லட்சம் ரூபா மதிப்பு உள்ள ஒரு வைரம், அதை போயிட்டு நீ 100 ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்கே அப்படிங்கிறதுல, எனக்கு இந்த வைரத்தோடைய மதிப்பு தெரியாது, அதனால் நீங்கள் 50 ரூபாய் கேட்டாலே நான் கொடுத்துருப்பேன், ஆனால் உனக்கு தான் வைரத்தோடைய மதிப்பு தெரியும்ல, அப்போ தவற விட்ட நீ முட்டாளா நான் முட்டாளா, அவன் புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி நம்ம இவரை தவற விட்டோம்னா நம்ம தான் முட்டாளாகும். அதனால தான் சொல்ல வரேன், இவரை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, இவர் தான் நமக்கு, இவர் மட்டும்தான் நமக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட எலெக்ஷன் வர 23ஆம் தேதி போயிட்டு உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு வெற்றி பெற வைக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நிச்சயம் நீங்கள் செய்வீங்க நம்புகிறேன், ஏன்னா அந்தளவுக்கு தொகுதிக்குள்ளே பண்ணியிருக்காரு. இதை தான் சொல்ல நினச்சேன், சொல்லிட்டேன். ஓகே, நன்றி, வணக்கம்.